சிவகாசியில பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவில் வளாகத்துல உலக நன்மை, தொழில் வளம் மற்றும் சமூக ஒற்றுமை வேண்டி சுமார் 300 பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து சிறப்பு பொங்கல் வழிபாட்டுல ஈடுபடுற நிகழ்வு வருஷா வருஷம் நடக்குது. நூற்றாண்டுகளை தொடரக்கூடிய இந்த பாரம்பரிய வழிபாடு தை மாதத்தின் 3வது செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வருஷமும் ஒற்றுமையா நடத்தப்பட்டு வருது. இந்த விழாவுக்காக அதிகாலையிலிருந்தே பெண்கள் பொங்கல் பானைகளை தலையில சுமந்தபடியே மேல தாளத்தோட சிவகாசி நகரின் முக்கிய வீதிகளின் வழியா குடும்பத்தோட ஊர்வலமா போவாங்க. பக்தி பரவசத்தோட நடக்கிற இந்த ஊர்வலம் பத்ரகாளி அம்மன் கோவில் வளாகத்தை வந்தடையும். பின்னாடி வரிசையா அமர்ந்து பொங்கல் பானைகள்ல பொங்கல் வச்சு குலவையிட்டு அம்மனை வணங்கி வழிபாடும் நடத்துவாங்க. தொடர்ந்து கிடா வெட்டி அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படும். சிவகாசியில பண்டைய காலத்திலிருந்தே மாசி மாதம் முத்தாலம்மனுக்கும், பங்குனி மாதம் மாரியம்மனுக்கும், சித்திரை மாதம் பத்ரகாளி அம்மனுக்கும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த திருவிழாக்களை வரவேற்கிற விதமா தை மாதத்துல இவ்வழிபாடு நடக்கும். இப்பகுதி மக்களின் தனித்துவமான ஒரு ஆன்மீக பாரம்பரியமாவும் இருக்கு. உலக நன்மைக்காகவும் சிவகாசியுடைய பட்டாசு, அச்சு, தீப்பெட்டி உள்ளிட்ட தொழில்கள் மேலும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னும் சமூக ஒற்றுமை நிலைத்திருக்கணும் அப்படின்னும் இவ்வழிபாட்டை நடத்தி வருவதா அப்பெண் பக்தர்கள் வருஷா வருஷம் சொல்வாங்க. தலைமுறை தலைமுறையா அம்மன் மேல வச்சிருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த வழிபாடு தொடர்வதாவும் அப்பெண்கள் சொல்றாங்க.